இது கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச் ஐபிஎல் 2024 ஃபைனல்ஸோட ரிவ்யூ. எடுத்த உடனே சொல்கிறேன், இந்த மேட்ச் தெறிக்க விடும், பறக்க விடும், நொறுங்கும், ஃபைனல்ஸுக்கு ஏற்ற மேட்ச் அப்படின்னு நினச்சா சத்தியமாக இல்லை, புசுக்குன்னு போயிடுச்சு. இது தாண்டா ஃபைனல்ஸ் அப்படின்னு ஐபிஎல் எத்தனையோ ஃபைனல்ஸ் பார்த்தோம், நமக்கு இதானடா ஃபைனல்ஸ் அப்படின்னு கேட்குற நிலையில் கொண்டு வந்து விட்டாங்க. பேட் கமின்ஸு எடுத்தோடனே வீல் சூஸ் டு பேட் அப்படின்னாரு. நான் கூட நினச்சேன், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போகிறான் மனுஷன், கண்டிப்பாக 250 270 ஸ்கோர் கொண்டு போய் செட் பண்ணுவான்னு. ஆனால் இல்லை, காரணம் மிச்சல் ஸ்டார்க்கின் அருமையான பவுலிங். எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டார்க் டிராவிஸ் ஹெட் விக்கெட் தான் எடுப்பார்னு பார்த்தா, ஆனால் சம்மந்தமே நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வரதா அபிஷேக் சர்மா விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விழுந்தோடனேவே அப்போவே மேட்ச் முடிஞ்சிடுச்சோ அப்படிங்கிற பயம் வந்துச்சு. ஏன் பயப்படுறீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு டிராவிஸ் ஹெட்டும் ராகுல் திரிபாடி வந்து பேட்டிங் ஆகும்போது நீ எவ்வளோ நேரம்பா இருப்ப அப்படின்னு டிராவிஸ் ஹெட்டை திரும்பி அனுப்பிச்சு விட்டார் வைபவ் அரோரா. இதுக்கப்புறமும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, ஏன்னா பின்னாடி வரவங்க அடிப்பாங்கல்ல, அடிப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் அடிக்கலை. ராகுல் திரிபாட்டி ஒரு 9 ரன், ஏடன் மார்க்கம் ஒரு 20 ரன், கிளாசன் ஒரு 16 ரன்னு, மொத்தமாக 113 தான் அடித்தாங்க. இதில் ஹையஸ்ட் ஸ்கோர் பேட் கமின்ஸ் 24. தரமையான பவுலிங்கை போட்டார்கள் கேகேஆர். பால் கையில் பட்டவங்களாம் பிரமாதமான பவுலிங். மிச்சல் ஸ்டார்க் 2 விக்கெட், வைபவ் அரோரா 1 விக்கெட், நம்ம ஊர் வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட், ஆண்ட்ரே ரசல் 3 விக்கெட், பர்த்டே பாய் சுனில் நரேன் 1 விக்கெட்னு பால் கையில் வந்தாலே விக்கெட் எடுத்துட்டாங்க. இப்போ பின்னால் வந்த கேகேஆர் பேட்டிங் இப்போ பெரிய இது பேட்டிங் ஆடினாங்க, இது சொல்ல 113 ரன்னு. இதை சேஸ் செய்து மேட்சை ஜெயித்தால் கப் அவர் கையில் இந்த நிலையில். குர்பாஸ் மற்றும் சுனில் நரேன் வந்தார்கள். பர்த்டே பாயான சுனில் நரேன் வந்த உடனேவே பெரிய ரன் ஒரு 6 அடித்து அடுத்த பால் அவுட் ஆயிட்டார். இப்போ இந்த மேட்சில் உயிர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உயிரும் இல்லைங்கிற மாதிரி. பின்னாடி வந்தார் வெங்கடேஷ் ஐயர் 52 ரன் அடித்தார். கடைசியாக ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 6 ரன் அடிச்சு வின்னிங் ஷாட் வெங்கடேஷ் ஐயர் முடித்து இந்த மேட்சை முடித்து விட்டார்கள். என்ன மேட்சுங்கிற எனக்கு இது இதெல்லாம் ஃபைனல்ஸு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் ஒரு வழியாக ஐபிஎல் முடிந்து விட்டது. கப்பு போனது ஒரு இந்தியர் கையில். கேகேஆர் ஜெயித்து 3வது முறையாக சாம்பியன்ஸ் ஆயிருக்கார்கள். இப்படி இருந்த மேடம் ஆரம்பத்தில் ஆகிவிட்டார்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எத்தனையோ டீம் இது கப்பே ஜெயிச்சதில்லை, ஆனால் கோனர்ஸ் தான் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இந்த பிரீத்தி சிந்தா ஆனால் பாருங்கள், என்ன எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி இருங்கள், அடுத்த ஐபிஎல் பார்த்து கொள்ளலாம், கவலைப்படாதீர்கள். எங்கள் அன்பண்ணன் ஆர்ஜே பாலாஜி சொல்வது போல் ஐபிஎல் தொல்லை இனி நமக்கு இல்லை, எஸ்ஆர்ஹெச் தொல்லை இந்த ஊருக்கே இல்லை என்ற நிலையில் மேட்ச் முடிஞ்சு கேகேஆர் ஜெயித்து விட்டார்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நன்றி, உங்களுக்கெல்லாம் புண்ணியமாக போகும். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வேர்ல்டு கப்பில் சந்திப்போம். அது வரைக்கும் நிறைய வீடியோ வரும், வேர்ல்டு கப்புக்கு இதுவும் இல்லை, அது வரைக்கும் நிறைய வீடியோ வரும். கிரிக்கெட் வீடியோ வேர்ல்டு கப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.